சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் காயின்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். பட்டையல்ஸ் 5 ரூபா காயின் செட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் பட்டையல் காயின்ஸ் செட்டு நோய்டா பார்த்துக்குங்க, மிண்டல் நல்லா பார்த்துக்குங்க. நோய்டா, ஹைதராபாத், மும்பை, கல்கத்தா, அவ்வளோதான். இந்த செட்டோட வந்து 4 அண்ணன் தான். 4 மிண்டு ஒரு செட்டு வந்து 850 ரூபாய் கொடுத்துருக்கேன். நோய்டாவில் என்கிட்ட கிடச்சி ரொம்ப நாள் ஆகுது. நான் ஒரு செட்டாக கொடுப்போம்னா அப்படியே வச்சுருந்தேன். இதுவரை பட்டையல் காயின்ஸ்லாம் நான் போடவே இல்லை. இன்னும் தேடி பார்த்தா சிலப்போ இன்னொன்று கிடைக்கலாம். ஒரு செட்டுக்கு பட்டையல் காயின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஏன்னா இப்படி காயின் என்கிட்ட நிறையா வரும், ஆனால் பட்டையல் காயின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வருது. அடுத்த பார்ப்போம். அதில் ஐஎல்ஓ இதில் போட்டிருக்கிறது வந்து புக் ரேட்டு தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, யார் புக் வச்சுருந்தா பாருங்கள். இதில் போட்டிருக்க ரேட்டு வந்து புக் ரேட்டு. ஹைதராபாத் மிண்டு, மும்பை மிண்டு, நோய்டா மிண்டு. இதுதான் புக்கில் உள்ள ரேட்டு. சரியா? புக்கில் இந்த ரேட் இருந்தால் வலைத்தளங்களில் போய் பார்த்தா எவ்வளோ ரேட் இருக்குன்னு புரியுங்க. புக்கில் வந்து யூஎன்ஸ் ரேட்டு. ஆமாம், யூஎன்ஸ் ரேட் தான் அந்த ரேட்டு. பார்த்துக்குங்க. புக்கு வச்சுருக்கவங்க பார்த்துக்குங்க. புக்கு இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்லித்தரேன். புக்கு ரேட் வந்து இதுதான். இது அதே தான். 2 செட்டு கொடுத்துருக்கேன். இப்படி செட்டாக வாங்கி வைங்க. அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும். ஆமாம், அதில் ஒரு செட்டு 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். பாம்பே மின்ட் ரேட்டு தான். பாக்கி 2 ஃப்ரீ. ஆமாம், பாம்பே மின்ட்டு இல்லை, நோய்டா மின்ட் ரேட்டு. பாக்கி பாம்பே மின்ட் 700, ஹைதராபாத் 1000. அப்போது 1000, 1700, 1700, 2200 ரூபா 3 வாங்கினா. இங்கே வளர்த்துறதுல வாங்கினா 3000 ரூபா வைப்பாங்க. இதெல்லாம் வாங்கி அப்படி வைங்க. 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சு ஒரு செட்டுக்கு என்ன விலை வருதுன்னு சொல்ல முடியாது. சரியா? அடுத்து மதர் காயின்ஸ். ஹைதராபாத் மிண்டு, நோய்டா மிண்டா ரேரு. அதை எனக்கு இதில் விலையை போட்டிருப்பேன், நான் போடலை. இவனை எல்லாத்துலேயும் விலையை போட்டால் அது சரி வராது. இது அதோட ரேட்டு கூட்டினது. பார்த்துக்கோங்க. இது வந்து இன்னும் நோய்டா வந்து ரொம்ப ரேட்டு போகுது. உங்களுக்கு தெரியுமில்ல, எல்லோரும் போடுற ரேட்டு தெரியும். ஹைதராபாதும் ரேட்டு போகுது. 3 ஸ்கேர் தான் விலை கூட்டின காயின். 550 ரூபாய் கொடுத்துருக்கேன். 3 ஒரு செட்டு எடுத்துக்கோங்க. 550. பில்லியம்ஸ் 835. இது என்னென்னா, இந்த நான் காயினை போட்ட உடனே ஒரு ஆள் ஃபஸ்ட்டில் ஒரு ஆள் வந்து என்கிட்ட இதோட ரேட்டு கேட்கும். என்னென்னு தெரியல, ஒரு 3 ட்ரிப்பு நான் போட்டதில் விற்றுட்டேன். அந்த செட்டு போட்டேன். இதோட செட்டு ஒரு 4-5 நாளைக்கு முன்னே அது அட்வான்ஸ் கொடுத்தா 5000 அட்வான்ஸ் கொடுத்தா அப்படி இருக்குது. ஒரு டேட் சொல்லிட்டுருக்காரு. ஒரு சம்பளம் கிடைக்க வேண்டிய டேட்டில் எடுத்துக்கலாம்ன்ருக்காரு. அப்போது இதை போட்டோன்னு ஒரு ஆள் எனக்கு ஃபஸ்ட்டில் ஃபோன் போடாத வாட்ஸ்அப்பில் இதுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு 3 வட்டம் கேட்டிருக்கு. ஏன்னா அந்த ஆள்கிட்ட இந்த காயின் இருக்கும்.
நான் அவருக்கு வேணும் இன்றைக்கி வேலை சொல்ல மாட்டேன், நான் அவர்கிட்ட இன்றைக்கி வேலை சொல்ல மாட்டேன். ஆமாம், ஒரு 3 ட்ரிப் எனக்கு போட்டு போட்டு கேட்டிருக்காரு. சரி, நானும் ரேட்டை சொல்லி விட்டுருவேன். இன்றைக்கி அவர்கிட்டே ரேட்டு சொல்ல மாட்டேன், அவர் தான் எனக்கு போடுவார், அவருக்கு ரேட்டு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னா வாங்கிக்கோங்க, சரியா? கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன், பிரச்சனை இல்லை, வாங்கிக்கோங்க. அதெல்லாம் அப்படி அன்றைக்கி செட்டு போட்டிருந்ததில் அப்படி இருக்குது. அட்வான்ஸ் கொடுத்து போட்டார். பணம் எல்லார்ட்டையும் கையில் உடனே இராதில்ல, அட்வான்ஸ் கொடுத்து போட்டால் அப்படி இருக்கும். நம்ம பணத்துக்கு அவசரப்பட தெரியாது, அதுக்கூட எல்லோரும் அப்படி செஞ்சுறாங்க. இது வந்து யூஎன்சி காயின்ஸ் பார்த்துக்குங்களா. யூஎன்சி ஹைதராபாத் மில்லு, நான் எழுத விட்டேன், ஹைதராபாத் மில்லு தான், பார்த்துக்குங்க. கீழே வச்சு சூம் பண்ணி காணிச்சிருவா. ஹைதராபாத் மில்லு பார்த்தீங்களா, தெரியுதா? யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. எதாக இருந்தாலும் ஃபோன் போடுங்க. இதுக்கு வந்து 200 வரும், நல்ல கண்டிஷன், பார்த்துக்குங்க. நல்ல கண்டிஷன், இதுக்கு 200 இதெல்லாம் வாங்கிக்குவீங்க. வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வைஃபை வந்து இன்னும் ரெடி ஆகலை, வாரம் நன்னாக இன்னும் வரல. அதான் டக்குன்னு நான் வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே தான் பார்க்கேன், சரியா? வைஃபை இருந்தால் நம்ம ஆட்டை பேசிக்கிட்டே இருக்கலாம். இது போன வழி ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எதாக இருந்தாலும் தேவைப்பட்டவங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க, சரியா? வணக்கம்.